அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்செக் வலைகளுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கேட்ஜெட்டு. இது வந்து ஒரு டூல் இது. ஸோ ஸ்மால் ரிக்கோட ஒரு மல்டி டூல் கிட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மால் ரிக்கோட டூல் கிட்டை வந்து நான் இங்கே மலேசியாவில் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு டூல் கிட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேமரா வச்சுக்கிறவங்களுக்கு, அக்சசரிஸ் மாட்டுறதுக்கு, கழட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மல்டி டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கேட்ஜெட்டை பற்றி ஒரு ரிவ்யூ போடுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். குயிக்காக நம்ம ரிவ்யூ பார்த்துருவோம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். வழக்கமான ஒரு காட்டன் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை ஓப்பன் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி சின்ன பவுச் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள், இது நல்லா ஹார்ட் கேஸ், நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் ஸ்மால் ரிக்குன்னு போட்டிருக்கு. கேஸே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. எப்பயுமே உங்களுக்கு தெரியும் ஸ்மால் ரிக் வந்து கொஞ்சம் அவங்களோட ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ இது அதுக்கு தகுந்த மாதிரி காசும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள், இந்த பவுச் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணாக்கா இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன இன்னொரு காட்டன் பவுச் போட்டு அதை வச்சுருக்காங்க, அந்த டூல் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இதனால் இதை எடுத்து பார்த்துருவோம். சரி, இதை நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது பாருங்கள். ஸோ இதை எடுத்தோம்னாக்கா இதுதாங்க அந்த டூலு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்தளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல, உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பேக் சைடு இருக்கும். ஸோ இந்த டூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடில் வந்து 4 டூல் வச்சுருக்காங்க, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 3 டூல் இருக்குது. இந்த சைடில் வந்து 4 டூல் இருக்குது, இங்கிட்ட 3 டூல் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸை பற்றி நம்ம ஒன்று பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு ஃப்ளாட் பிளேட் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து தான் நம்ம கேமராவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூவுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஆலன் ரெஞ்ச் யூஸ் பண்ணாத நார்மலாக பிளேட்டட் மாதிரி இருக்கும். அதில் நடுவில் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரூஸ் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலும் அந்த மாதிரி ஸ்க்ரூ தான் வருவோம் உங்களுக்கு அந்த கேமராலலாம். இந்த கேமரா ரிக் மாட்டுறப்ப கேஜ் இருக்கு இல்லையா, அந்த கேஜ் போடுறப்ப அதில் இருக்கிற ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஹெட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில இதில் வந்து ஆலன் ரெஞ்ச் ஸ்க்ரூ போட்டு கீ போட்டு தான் நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க, மீதி 3 ஸ்க்ரூ ஆலன் ஸ்க்ரூ வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்க்ரூ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த நடுவில் இருக்கிறது. இது வந்து டார்க்ஸ் T2 டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு மாதிரி காடி கொடுத்த மாதிரி இருக்கும். இது டார்க்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிலிப்ஸ் ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 4 இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இதில் வந்து ஸ்க்ரூ டிரைவர், இங்கிட்ட ஒரு ஆலன், சாரி இங்கிட்ட வந்து ஒரு ஆலன் ரெஞ்சு, சின்னது, மீடியம், கொஞ்சம் பெருசு. ஸோ 3 சைஸில் கொடுத்துருக்காங்க. அது 2mm, 3mm, 4mm இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னாக்கா M5, M2.5, M4 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆலன் கீ வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெங்த் பார்த்தீங்கன்னாக்கா 82mm இருக்குது. இந்த மேலே விட்த் பார்த்தீங்கன்னாக்கா 12mm இருக்குது. இந்த ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 24.75mm. ஸோ இதாங்க ரொம்ப சின்ன சைஸ் தான், அழகாக ஹேண்டியாக பாருங்க, கைக்குள்ளேயே அடக்கிற மாதிரி இருக்குது. கேமரா பேக்கில் வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் வெளியே போனீங்கன்னாக்கா டூல்ஸ் எல்லாம் தனித்தனியாக தேட தேவையில்லை, இந்த ஒரே இதில் டூல்ஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் த்ரெட்டட் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து த்ரெட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1/4 இன்ச் ஸ்க்ரூஸு, அப்புறம் M5, M4, M2.5 இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் இருக்கும், சின்ன ஸ்க்ரூஸ். அது வந்து எமர்ஜென்சிக்கு உங்கள் கேமராவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும், அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னாக்கா அந்த ஸ்பேரை நீங்கள் வந்து இதில் வந்து போட்டு டைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் போட்டு ஸ்பேராக வச்சுக்கிட்டிங்கனாக்கா இதோடய செட்டோடய இருக்கும், அது அங்கே தனியாக மிஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான் சார். பட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம் அலாயில் தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஸோ உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூ போட்டிருக்கேன். இதோட விலைவரம் பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் 80 ரிங்கிட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2343 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. US டாலரில் பார்த்தீங்கன்னாக்கா $21 வித்துட்டு இருக்காங்க. கனடாவில் பார்த்தீங்கன்னாக்கா $30 வித்துட்டு இருக்காங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா 26 சிங் டாலருக்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதாங்க இதோட விலை விவரம். ஸோ யாருக்கு தேவை இருக்கோ சிம்பிளாக இது மாதிரி பேக்கில் வச்சுக்கிட்டு ஒரே டூலாக வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒருவேளை சேலில் போட்டிருந்தாங்கன்னா இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது ஏன் நான் ஸ்மால் ரிக் சொல்லணும்னாக்கா இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இதே மாதிரி மாடலில் நிறைய தேர்ட் பார்ட்டி இது விற்கிறாங்க. பட் அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தியாக இருக்காது, கொஞ்ச நாள்லேயே லூஸ் ஆயிரும். அது அந்த குவாலிட்டி மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, பெண்ட் ஆயிரும், அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்ன ரிவ்யூ தான், இதோட நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.